ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், என்னை நம்புகிறாயா? தேவ சித்தத்தை நிறைவேற்ற இணக்கம் தெரிவிப்போருக்கு மட்டுமே தேவன் தமது சித்தத்தை வெளிப்படுத்துவார். கூறினவர் ஹில்லஸ் ஜேஸ்பர். மார்வின் எக்கும் அவர் மனைவியும் ஆப்பிரிக்காவின் அடர்ந்த காடுகளில் வசிக்கும் காட்டுவாசிகளின் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டு வந்தனர். அந்த மக்களை கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாற்றி அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுத்தனர். சில காலம் சென்ற பின் தங்களுடைய ஊழியத்தை விரிவுபடுத்த எண்ணிய அவர்கள் 30 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஓர் இடத்தை தெரிவு செய்து அங்கே ஊழியம் செய்ய விரும்பினர். முதலாவது, தாங்கள் தங்குவதற்கு ஒரு வீடு கட்ட வேண்டியது அவசியமாய் இருந்தது. அதற்காக மார்வின் எக் பலோயிக் என்ற காட்டு ஜனங்களின் ஊருக்கு போய் வீடு கட்டுவதற்கு தேவையான செங்கல்களை செய்ய வேண்டியதாய் இருந்தது. அந்த ஜனங்கள் பகலில் அவருக்கு வேலை செய்துவிட்டு இரவில் தங்கள் வீடுகளுக்கு போய்விடுவார்கள். இவரை தங்கள் வீட்டிற்குள் தங்குவதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. எனவே தான் கட்டும் வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு மரத்தின் அடியில் கட்டிலை போட்டுக்கொண்டு கொசுவலையை கட்டிக்கொண்டு படுத்துவிட்டார். அது சிங்கங்களும் மற்ற காட்டு மிருகங்களும் நிறைந்த காடு ஆகும். அன்று ஒரு நாள் தன்னந்தனியாக படுக்கைக்கு போகும் முன் சிங்கங்களின் உருமல் சத்தத்தை கேட்டார். பாதுகாப்புக்கு துப்பாக்கி கூட அவரிடம் இல்லை. கொசுவலையை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆண்டவர் தன்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை ஒருபுறம் இருந்தாலும் தன் அருகில் இருந்த சிறு கை கோடாரியால் சிங்கத்தை கொன்றுவிடலாம் என்றும் நினைத்து கொண்டார். அப்பொழுது அவருக்கு ஒரு மெல்லிய சத்தம், நீ என்னை நம்புகிறாயா? மார்வின் எக் தன் விசுவாச குறைச்சலை நொந்து கொண்டு ஆண்டவரை முழுவதுமாக நம்பினார். சற்று நேரத்தில் 3 சிங்கங்கள் அவர் படுத்திருந்த இடத்தை நோக்கி வந்தன. அங்கிருந்த பாத்திரங்களை முகர்ந்துவிட்டு இவர் அருகிலும் வந்து மோப்பம் பிடித்து வேண்டா வெறுப்புடன் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டன. ஆண்டவர் தன்னை காப்பாற்றிய விதத்தை எண்ணி நன்றி கூறியதோடு இந்த செய்தியை அங்கே உள்ள காட்டுவாசிகளுக்கு எடுத்துரைத்து ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்த அவர்களுக்கு உதவினார். அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவர் மேலுள்ள உங்கள் விசுவாசம் எப்படி உள்ளது? ஆண்டவரே, உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அனுதினமும் அவற்றில் வளர எனக்கு உதவி செய்யும் என்று நாம் நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.